கைஸ் இந்த கைக்கு இந்த மணி ரொம்ப அழகாக இருக்கா அசிங்கமாக இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். அப்படியே இந்த வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். நான் என்னென்ன பேசுகிறேன்றது அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம நிறையவே விஷயங்களை பார்க்கலான்னு தான் இருக்கிறோம். பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஸோ நம்மளுடைய வீடியோ கமெண்ட்ஸில் கூட வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோஸில் வந்துட்டு பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் பாசிட்டிவாக பண்ணுவாங்க, ஒருத்தர் எதிர்மதிரமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஒரு 10 கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அதில் ஒரு 5 விதமான மூளை வந்து ரொம்பவே விசித்திரமாக யோசிக்கும். சாதாரண விஷயத்தையே ரொம்ப விசித்திரமாக யோசிக்கும். ஒரு 5 விதமான மூளை வந்து சாதாரணமாக யோசிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 கமெண்ட்ஸில் எவ்வளோ மூளை விதமாக யோசிக்கும் போது வாழ்க்கையை வாழும்போது எத்தனை மனுஷங்க எத்தனை விதமாக யோசிப்பாங்க. அது எனக்கு புரிஞ்சதுலேருந்து நான் மன உளைச்சல் ஆகிறதில்ல. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, லைஃப்பில் வந்துட்டு பல்வேறு விதமான மனுஷங்களை நம்ம சந்திப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்கு போனால் ஒரு 5 பேர்த்த சந்திப்போம். ஒரு பேங்க்குக்கு போனால் ஒரு 10 பேர்த்த சந்திப்போம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சுற்றுறதுக்கு போனால் அங்கே ஒரு 10-20 பேர்த்த சந்திப்போம். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கொஞ்சம் பேர்த்த சந்திப்போம். அது மாதிரி போகிற பக்கம்லாம் நிறைய மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். அதனால் வந்துட்டு தொட்டது பிடிச்சதுக்கெலாம் டிப்ரெஷன் ஆனால் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்றதே நான் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நான் வந்துட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் வந்து டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணமே வந்து மனிதர்கள் தான் அப்படின்றத நான் உணர்றதுக்கே வந்து எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க மனிதர்கள்னு பார்த்திங்கன்னா, நாம் இதெல்லாம் வித்தியாசமாக அவங்கள விட கொஞ்சம் இதாக பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி விஷயம்னு பார்த்திங்கன்னா, அவங்கள வந்து எப்பயுமே வந்து ஒரு எக்ஸல் வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க திடீர்னு வந்துட்டு நீங்கள் ஒரு 2 lakhsலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு இதில் ஒரு பைக் வாங்கியிருக்கேன், சூப்பராக ஒரு பைக் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளே சுற்றுறீங்களோ பண்ணுறீங்களோ 2 நாளைக்கு பார்ப்பாங்க. 3ஆவது நாளைக்கு வந்துட்டு உடனே அதில் ஒரு கதை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிட்டு ரொம்ப பில்டப் காட்டிட்டு தெரியுதுங்க, எப்படி தான் இதுங்களுக்குள்ள நேரம் அமைதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இதில் என்ன நீங்கள் வந்து தப்பு பண்ணிவிட்டீங்க, உங்களை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் மன உளைச்சல் ஆகணும் சொல்லுங்கள் கொஞ்சம். ஒன்றும் இல்லை தானே, உங்கள் காசு, நீ வேலைக்கு போகிற, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் எந்த பஞ்ச பரதேசியோ வந்து நீ வண்டி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு புறணி பேசுது. இதில் நீங்கள் மன உளைச்சல் ஆகணுமா? ஐயோ என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ என்னை வந்து அப்படி சொல்லிட்டாங்க, மன உளைச்சல் ஆகணுமா? இதில் இன்னொரு என்ன ட்விஸ்ட், இதை கதையை நம்ம ஏதாவது வந்து மற்றவங்க நம்மளை ஏதாவது சொல்கிறாங்கன்னு மற்றவங்க சொன்னால், நீலாம் எதுக்கும் மன உளைச்சலே ஆக மாட்டே தானே, நீலாம் என்னத்துக்கு வருத்தப்படுறேன்னு கேட்பாளுங்க. இந்த உலகமே அப்படி தாங்க. ஸோ வந்து நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, மனுஷங்கிட்ட ஜாஸ்தி பேசக்கூடாது. அதனால தான் நான் இப்போ யாருக்கிட்டேயும் பேசுறது கிடையாது. யாராவது எதனா வந்து நம்மளுக்கு பேசணும்னு நினச்சாலும் நல்ல முறையில் பேசுகிறாங்களா, அவங்களோட ஸ்பீச் வந்து ஒழுங்காக இருக்கா நம்மக்கிட்டன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அந்த ஸ்பீச் நம்மக்கிட்ட ஒழுங்காக இருக்குன்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா பேசுவேன். அது ஒழுங்காகவே இல்லை, அவங்க ஓவராக இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள ஒரு ஆளாக கூட மதிக்காமல் நான் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி வந்துடுவேன். காய்ஸ், லைஃப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடு, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுன்னு. ஆனால் இப்போ போயிட்டுருக்கிற டெக்னாலஜி காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாமல் சைக்கோஸ் மாதிரி வந்து பேசினா நம்மளுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் காய்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், நான் ஒரு கையில் ஒரு மணி போட்டிருக்கேன். இந்த மணி ரொம்ப உண்மையாலுமே சொல்லுங்களேன், இந்த மணி வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அழகாக தானே இருக்குது கைக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு காய்ஸ். அழகாக இருக்கா அசிங்கமாக இருக்கா அது 2வது விஷயம். நல்லா தானே இருக்குது. சரி, நல்லாவே இல்லைன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாலும் நான் போட தான் போகிறேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் இந்த ப்ரேஸ்லெட்டை போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு என்னை சம் பீப்புள்ஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சொல்லுவாங்க, லேடிஸ்னால் எப்படி இருக்கணும் தெரியுமா, பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு, இது வரைக்கும் கை ஃபுல்லாக வளைகாப்பு பண்ண மாதிரி வளையலை போட்டுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் காலில் ஜல்லுன்னு சலங்கியை கட்டிக்கிட்டு அப்படியே இருந்தால் தான் அது பொண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ இருக்கிற 2026 அப்படி இருக்கிற காலத்தில் பொண்ணுங்க எப்படியோ டிஃப்ரெண்ட்டாக லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த டைமில் போயிட்டு காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு
கையில் வந்து ஒரு கொத்து வளையலை மாட்டிக்கிட்டு ஜல்லு புல்லுன்னு இருந்தால் பிடிக்குமா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா? கைஸ் நான் என்னமோ வந்து அந்த காலத்தில் என்னமோ வந்து 1900 சில்லறையில் பிறந்த மாதிரி வந்து என்னை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க கைஸ் இந்த காலத்தில். நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த் உண்மையாக சொல்லணும் 2003. நான் 2K கிட்ட தான். ஒரு 2K கிட்ட வந்து 2K கிட் மைண்ட் செட்டில் வாழ விட்டாதான் இந்த காலத்தில் பிடிக்கும். என்னமோ போய் நான் வயசான கட்டையாட்டம் எடுத்து வந்து புடவை எடுத்து சுற்றிக்கோ, வீட்டில் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், காலில் சலங்கி போட்டிருக்கணும், கையில் வளையல போட்டிருக்கணும், நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், பட்டிக்காடாக இருக்கிறவங்க நம்மளை போட்டு சுட்டு வைக்கிறாங்க. ஸோ என்னோடய மைண்டில் அதுதான் வந்து திடீர்னு ஒன்று தோணுச்சு, பட்டிக்காட்டில் பிறந்ததுக்கு பேசாமல் சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துருக்கலாமோ அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு அதுக்கு எங்கள் வீட்டுக்கார ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. பட்டிக்காடு சம்மந்தப்பட்ட மாதிரி உனக்கு வந்து பிரச்சனை வரும். சிட்டியில் என் தண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வருது, நீ அந்த தண்ணி எதனா பிடிச்சா அந்த தண்ணி நீ ஜாஸ்தி பிடிச்சிக்கிட்ட, எனக்கு கம்மியாக கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி சண்டை வரும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி சண்டை வருமே தவிர மக்கள் வந்து எங்கேயுமே மாற மாட்டாங்க. மக்களுடைய மைண்ட் செட் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ எங்கே தப்பிச்சு போனீங்கனாலும் மக்கள் வந்துட்டு ஒரே மைண்ட் தாட்டோட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாங்க. சரி நான் இங்கேயே இருக்கலான்னு தான் நானும் மைண்ட் செட் பண்ணி ஓகேன்னு நினச்சேன். இப்போ வந்து இங்கே தான் இருக்கேன், இப்போ வில்லேஜில் தான் இருக்கேன் எப்பயுமே. ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா நீ பிறந்தது வந்து சிட்டி லைஃப்பில் பிறந்து கிழிச்சிட்ட, இப்போ என்ன உனக்கு வில்லேஜ் கேட்குது, வில்லேஜில் இருக்க பிடிக்கல, சிட்டி கேட்குதா சிட்டி அப்படின்னு. கைஸ் நான் பிறந்தப்ப என்னை யாரும் வந்து குறை சொல்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நான் வளர்ந்த பின்னாடி ஸ்கூல் போகிற டைமில் நான் புறணி பேசுறதை உட்காந்து வீட்டில் கேட்டுட்ருப்பேன்னா நான் ஸ்கூல் போயிருப்பேனா, காலேஜ் போகிற டைமில் காலேஜ் போனால் நான் இங்கே இருக்கிறத கேட்டுருப்பேனா, எல்லா டைமும் நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். நான் வந்து பிறந்த உடனே வந்துட்டு விவரம் தெரியாமல் இருந்துச்சு. விவரம் தெரிஞ்ச பின்னாடி ஸ்கூல் போயிட்டுருந்தேன். ஸ்கூல் போயிட்டு இன்னும் விவரம் தெரிஞ்ச பின்னாடி காலேஜ் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தண்டமாக இருக்கேன்னு கேட்காதீங்க. நான் தண்டமாலாம் கிடையாது. நான் வீட்டில் வந்துட்டு பால் கறந்து சொசைட்டியில் ஊற்றிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு பண்ணும்போது தான் வீட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது பல்வேறு விதமான புரணிகள் நம்மளோட காதுக்குள் வந்து பாயுது. இவள் அப்படி சொன்னால், இவள் இப்படி சொன்னால், இந்த தற்கூரி அப்படி சொன்னால் இப்படி சொன்னால்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறான். அங்கங்கே ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ். நம்ம ஒரு மண்ணாங்கட்டி பண்ணியிருக்க மாட்டோம், அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ். கைஸ் இந்த பட்டிக்காட்டில் எப்படி தெரியுமா, ஒரு கடைக்கு நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க, ஒரு ரெண்டு டைம் கடைக்கு போய் இவன் ஸ்கூட்டிலே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறாப்பா அப்படின்னுருவாங்க. ரொம்ப டார்ச்சராக இருக்குது கைஸ். நம்ம எங்கே வேணால் வாழ்ந்துடலாம், இந்த வில்லேஜ் மைண்ட் செட் உள்ள பீப்புள்ஸ் கூட வாழவே முடியாதுன்றது ரொம்ப மனசில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதையே நினச்சிட்டு வெறுப்பாகிட்டு இருந்தேன். உங்களோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்குது? உங்களெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்களா, இல்லை வில்லேஜில் இருக்கீங்களா இப்படித்தான் உங்களையும் போட்டு தாக்குறாங்களா, என்ன ஏதுன்றதை என் கூட நீங்கள் விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். நானுமே வந்துட்டு உங்கள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் என்னோடய குமுறிட்டேன். இதுக்கும் மேலேயும் வந்து யாராவது என்னை இரிட்டேட் பண்ணுன்னு நினச்சா கடவுளே வந்தாலும் என்னை இரிட்டேட் பண்ணக்கூடாத அளவுக்கு நான் வந்து மைண்டை தயார் பண்ணி வச்சுக்கிறேன். அது எப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து 4 வார்த்தை நல்லா பேசிட்டு 5வது வார்த்தை நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே என்னோடய சக்திக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு நான் வந்து மற்றவங்களோட ஸ்பீச்சை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். இவங்க எந்த ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, அடுத்து என்ன பேசுவாங்கன்ற அளவுக்கு. அப்படி பேசினா நீ எதிர்பார்த்தேன்டி, ஏம்மா உன் வாயிலேருந்து இந்த மாதிரிலாம் நீ பேசுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிட்டேன்ருவேன். ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி மனக்கணக்கு போட்டு வச்சுருக்கிறோம்ல, யார் எந்தெந்த ஜீவன் எப்படி பேசும். கைஸ் இதெல்லாம் தான் கைஸரோட மனக்குமுறல். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மனக்கவலைகள் மன கஷ்டங்கள் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.